Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டிஃபன் எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான பேக்கரி ஸ்பெஷலான ஒரு டோஸ்ட் எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு ஒரு வாணலியில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்குனது சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு மசாலாக்கு. இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த டோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயங்கார் பேக்கரியில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டோஸ்ட்டுங்க இது. இது கூட ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கி வருது. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா ஃபைனாக வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது கேரட் துருவல், இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட் வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப பொடியாக துருவிக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட் துருவல் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் தெளிக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம வந்து அப்படியே இந்த கேரட்டில் இருக்க தண்ணியே வந்து நல்லா போதும். அதுக்கு கேரட் எல்லா மசாலாலையும் ஃபுல்லாக நல்லா கலந்துடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சரியாயிருங்க. நம்ம நல்லா பொடியாக துருவி இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திருக்கேன். கேரட் நல்லா வெந்திருக்கு. அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் வெந்தால் போதுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம டோஸ்ட்டுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக தோசை ஊற்றுறப்பையோ இல்லை ஊத்தாப்பம் இதெல்லாம் ஊற்றுறப்ப கூட நம்ம அதுக்கு மேலே வச்சு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கோதுமை பிரெட் எடுத்திருக்கேங்க. கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து சைட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் தடவிக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் மசாலா, இது வந்து நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ப்ரெட்டுக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நான் அதை வந்து டோஸ்ட் பண்ண போகிறேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு 2யும் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 ப்ரெட்டுக்கு இதே மாதிரி வச்சுருக்கேன். நம்ம தோசை தவாவில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணால் போதும், இன்னொரு சைடு வந்து டோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து வெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து ப்ரெட் வச்சு டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான கேரட் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டொமேட்டோ கெச்சப் வர சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.